கடன் கொடுப்பது தப்புங்க, கடன் வாங்குவதும் தப்புங்க. கடன் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. தகுதியற்றவனுக்கு நம்ம கடன் கொடுத்தோம்னா அது திரும்ப வாங்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் உதவி செய்யலாங்க. ஒருத்தர் எங்கள் குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குது, அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு 10,000 ரூபா உதவி செய்யுங்க, இல்லை கடன் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா, கடன் கேட்டாவே தகுதியற்றவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடாதுங்க. அப்போ 10,000 ரூபா எங்கிட்ட இல்லை, எங்கிட்ட 2,000 ரூபா இருக்குது, இல்லை 1000 ரூபா இருக்குது, இந்த உதவியாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி உதவியாக கொடுத்துர்லாங்க. ஏன்னா நம்ம அதை திரும்ப கேட்க மாட்டோம். அப்போ அவங்களோட உறவு நம்மகிட்ட நீடிக்குங்க, அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பு நம்மகிட்ட நீடிக்கும். தகுதியற்றவனுக்கு நம்ம கடன் கொடுத்துட்டோம்னா நம்ம கொலவெறி ஆகி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனை கொலை செய்கிற அளவுக்கு நம்மளோட மைண்டு எல்லாமே போயிருங்க. அவனோட வாக்குவாதம், அவன்கிட்ட கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகி கடைசியில் நம்மளோட எதிர்காலம், நம்மளோட எல்லா திட்டங்களும் அழிஞ்சு போயிடும். அதனால தகுதியற்றவனுக்கு கடன் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. உதவி செய்கிறது தான் நமக்கு நல்லதுங்க. எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் நம்ம உதவி செய்கிறது தவிர